சரி கவனிங்க இதுல 23வது வினா பாருங்க. 23வது வினா. ராணி, சுதன், சீதா, ராமன் ஆகியோர் ஒரு பரீட்சைக்கு தோற்றியுள்ளார்கள். ராமனை விட 5 புள்ளிகள் கூடுதலாக ராணி பெற்றதுடன் ராணி, சுதன், சீதா, ராமன் 5 பேர் சொல்லி 4 பேர் சொல்லிக்கிறாங்க. ராணி சொல்லிக்கிறாங்க. அடுத்த சுதன், அடுத்த சொல்லிக்கிறாங்க சீதா, அடுத்த சொல்லிக்கிறாங்க ராமன். இப்படி 4 பேர் சொல்லிக்கிறாங்க. கவனிங்க. ராணி, சுதன், சீதா, ராமன் 4 பேர் சொல்லி போட்டு இந்த 4 பேரும் பெற்ற புள்ளிகள் தொடர்பாக சொல்லிக்கல. ராமனை விட 5 புள்ளிகள் கூடுதலாக ராணி பெற்றதுடன் ராணி வந்து ராமனை விட 5 புள்ளி கூட பெற்றிட்டார். ராமன் கீழே இருந்தா ராணி மேல வருவான். ஏன்னா 5 புள்ளிகள் யாரோட கூட பெற்றிருக்காண்டா ராமனை விட 5 புள்ளிகள் கூடுதலாக ராணி பெற்றதுடன் சீதா சுதனை விட 10 புள்ளிகள் குறைவா பெற்றார். சீதா வந்து சுதனை விட 10 புள்ளிகள் குறைவாக பெற்றார். இன்னொரு சீதா வந்து சுதன் மேல் அடிப்பார். சுதனை விட 10 புள்ளி சீதா கூட. சுதன் சீதாவை விட 10 புள்ளிகள், சீதா சுதனை விட 10 புள்ளிகள் குறைவாக பெற்றிருந்தார். ராணியும் சீதாவும் சமமான புள்ளிகளை பெற்றிருந்தனர். அப்ப ராணியும் சீதாவும் ஒரே இடத்துல இருப்பாங்க. சீதாவுக்கு மேல சுதன் இருப்பார். கேள்வி முடிஞ்சிட்டு பாருங்க. இந்த கேள்வி எப்படி போட்டுட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிருக்கும். அம்ரி விளையாடா அம்ரி விளையாண்டா கைய காட்டுல விளங்குனா அம்ரி விளையாண்டா. ஓகே பாப்போம். இன்னொரு முறை வாசிக்கிற பாருங்க. ராணி, சுதன், சீதா, ராமன் ஆகியோர் ஒரு பரீட்சைக்கு தோற்றினார்கள். ராமனை விட 5 புள்ளிகள் கூடுதலாக ராணி பெற்றது. ராமனை விட ராணி 5 புள்ளி கூட பெற்றார். அப்ப ராணி மேலரிப்பா, ராமன் கீழரிப்பார். அடுத்த சொல்லிக்கிறது பாருங்க. சீதா சுதனை விட 10 புள்ளிகள் குறைவா பெற்றார். அப்ப சீதாவையும் சுதனையும் பார்த்தா சுதன் மேலரிக்கணும், சீதா கீழே வரும். அதுக்கு பிறகு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு பிறகு 10 புள்ளிகள் குறைவாக பெற்றிருந்தார். ராணியும் சீதாவும் சமனான புள்ளிகள் பெற்றிருந்தார். அவர் ராணியும் சீதாவும் ஒரே இடத்துல இருப்பான். சீதாவுக்கு மேல சுதன் இருப்பார். இந்த சுதன் இந்த சீதாவை வந்து இவர் 10 புள்ளி கூட, இவர் 5 புள்ளி குறை. 10 புள்ளி கூட, அவர் 5 புள்ளி குறை. ராமனை விட 5 புள்ளிகள் கூடுதலாக ராணி பெற்றிருந்தார். அப்ப 5 புள்ளி கூட, இவரை விட சுதனுக்கு 10 புள்ளி கூட வந்துச்சு. இப்ப பாப்போம். ஆகக்கூடிய புள்ளிகளை பெற்றவர் யார்? ஆகக்கூடிய புள்ளி பெற்றவர் வந்து சுதனுக்கு வரும். ஏன்னா அவர்தான் ஆக மேல இருக்கார். அப்ப அதுக்குரிய விடயங்களுக்கு ஆக கூடுதலான புள்ளிகளை பெற்றால் யாருன்னு கேட்டா 23வது விட சுதன் வரணும். அது 3வது விட. 23வது 3வது விட வரும் சுதன். 23வது விட சுதன் வந்து. சார் 24வது விழா பாருங்க. 24வது விழாவை பாருங்க. 24வது விழாவுல சீதா பெற்ற புள்ளிகளின் மொத்தம் 48. அப்ப இவட புள்ளி 48 சொல்லிக்கிறது. சீதா பெற்ற மொத்த புள்ளிகள் 48.
சீதா எடுத்த புள்ளி 48. சீதா 48 புள்ளிகளை எடுத்தா ராமன் பெற்ற புள்ளிகள் கேட்கிறான். சீதா 48னா ராணியும் 48 எடுத்திருப்பான். ராணியை விட ராமன் 5 புள்ளி குறைவு. ஆகவே ராமன் புள்ளி எங்களுக்கு 43 வரும். ராமன் புள்ளி எங்களுக்கு 43 வந்து. ராமன் பெற்ற புள்ளிகள் எண்ணிக்கை 43. ராமன் பெற்ற புள்ளிகள் எண்ணிக்கை 43 வந்து. அமத்துல்லா கூட அமத்துல்லா அமத்துல்லா அனா அனா கொலை அனா சார் விளங்கிட்டு. ஓகே. அடுத்த வினா இந்த காயக்கட்டத்துகளை தந்தா படங்கள் பிரிச்சு தந்திருந்தா அப்படி நல்லா கவனிக்கு. படங்களை எப்படி பிரிச்சு தந்திருந்தா கவனிப்பா. படங்கள் எந்த படமாவது இப்படி விரிச்சு தந்திருந்தால் இதுல 6 பக்கங்கள் வரும். இந்த படங்கள் விரிச்சு தந்திருந்தா இந்த கவனிங்க. இந்த கேள்வி இந்த சிஸ்டம் விளங்குனா அவங்களுக்கு செஞ்சுட்டு போகணும். இதுல ஒரு 6 டைப் படம் வரும். ஒரு தாயக்கட்டுற படங்களை விரிச்சு தந்திருந்தா இதுல நம்ம எப்படி நம்பர் போடுவோம்? 1 2 3 4 5 6 நம்பரை போட்டுருவோம். உதாரணத்துக்கு போட்டுட்டு பிள்ளைகள் தாயக்கட்டோட எதிர்பார்க்கங்கள் எப்போ எப்படி அப்படி விரிச்சதுல 1 1 1 இருக்கு. 1க்கு 3 எதிர்பார்க்கம். அதே போல 2க்கு 4 எதிர்பார்க்கம் இருக்கு. அதே போல 5க்கு 6 எதிர்பார்க்கமா இருக்கு. இப்படிதான் எதிர்பார்க்கமா இருக்கு. தாயக்கட்டை தந்து அதை விரிச்சு வச்சிருந்தா தாயக்கட்டை தந்து ஒவ்வொரு பக்கங்களையும் விரிச்சு வச்சிருந்தா 1 விட்டு 1 வாங்குறேன். 1 எதிர் 3 2 எதிர் 4 5 எதிர் 6. நம்ம எதிர்பக்கங்களை நாங்க கண்டுட்டோம். இப்படி தாயக்கட்டைகள் தரப்படும் போது நாங்க எதிர்பக்கங்களை இலகுவா காண்றதுக்குரிய முறை. அந்த அடிப்படையில உங்களுக்கு தரப்பட்ட வினாவை பாருங்க. உங்களுக்கு தரப்பட்ட வினாவை பாருங்க. அதுல படங்கள் எல்லாம் போட்டுருந்தா கஷ்டம். பார்த்தா பாருங்க. உங்களுக்கு தரப்பட்ட வினாவை பாருங்க. அந்த பேப்பர்ல உங்களுக்கு பேப்பர் பார்த்தா வழக்கம்ல ஒரு தாயக்கடை தத்து போட்டாங்க சொல்றாங்க. அந்த வினாவுல 25ஆம் 26ஆம் வினாக்களில் உள்ள பெட்டியின் 6 பக்கங்களிலும் படங்கள் வரையப்பட்டுள்ளன. நீங்கள் காணும் பக்கத்தில் அது எதிர்பக்கத்தில் இருப்பதும் 6 பக்கங்களிலும் படங்கள் வரையப்பட்டுள்ளன. நீங்கள் காணும் பக்கத்தினதும் எதிர்பக்கத்தினதும் இருப்பதும் அதே படங்கள். எதிர்பக்கத்தில் இருக்கிறது அதே படமா. உதாரணமா இதுல ஒரு வட்டம் இருந்தா 3ஆவது வட்டம் இருக்கு. 2ஆவது சதுரம் உண்டா 4ஆவதும் சதுரம் காணும். 5ஆவது முக்கோணிடா 6ஆவது முக்கோணி காணப்பட்டிருக்கும். அப்படி சொல்றாங்க. எதிர் எதிர் பக்கங்கள் ஒரே வடிவத்துல இருக்குமா. அப்படி பாத்தீங்கன்னா என்னோட 25ஆவது படத்துல எதிரெதிர் பக்கங்கள் ஒரே படமாக வார உருவம். எதிரெதிர் பக்கங்கள் ஒரே படமாக வார உருவம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 2ஆவது விட வரும். உங்களோட 25ஆவது கேள்வி எடுத்து பாருங்க. இந்த சிஸ்டத்துல அதுக்கு உங்களுக்கு 2ஆவது விட வரும். 26ஆவது பாத்தீங்கன்னா
26வது கேள்வி எடுத்துட்டீங்களா? அந்த 26வது கேள்விக்கும் உங்களுக்கு 2வது விட தான் வரும். 26வது கேள்விக்கும் 2வது விட வரும். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு படத்தை ஒழுங்கா கீழ் கொண்டு அதை அடிப்புறவங்க பாருங்க. அந்த படம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. உங்களுக்கு சிஸ்டம் தான் ஒரு படத்தை விரிச்சு தந்திருந்தா ஒன்று விட்டு ஒன்று ஆறது எதிரெதிராக அவங்க சொல்றாங்க. ஒரே எதிர்பக்கத்துல ஒரே வடிவம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே வடிவம் இருந்தா எங்களுக்கு அந்த வினாக்கள் அந்த சொந்த அடிப்படையில வந்துடும். இவங்களை 27வது வினாவுக்கு போகும். எங்களோட 27வது வினாவுக்கு போகும். 27வது வினா உங்களுக்கு அன்னைக்கு செய்யற பேப்பரை முதல் நாளே அனுப்பி விட்டுருவோம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு பேப்பர் கையில வச்சு பார்க்கவே ஈஸியா இருக்கு. நம்மளோட 27வது வினாவை பாருங்க. 27வது 24வது நாங்க நேற்று கிளாஸ்ல செஞ்சோமா? 24வது விட 43 27 27வது ரெண்டு எண்கோணங்கள் தரப்படும். 27, 28 வினாக்களில் கூடுகளில் உள்ள எண்களுக்கிடையே தொடர்பினை விளங்கிக் கொண்டு வெற்றிடங்களுக்கு பொருத்தமான 2 எண்களையும் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக சொல்லி தந்துச்சு. சரி, கவனிங்க. இது 27வது வினா. 27வது வினாக்கு ஒரு படம் வந்துச்சு. 27வது வினாக்கு இப்படி ஒரு படம் தரப்பட்டுச்சு. ஒரு படம் தரப்பட்டு 27வது வினாக்கு ஒரு படம் இருக்கு. இதுல 1, 7, 5, 4, 3, 6, 8 இதுல வினாயன் இடத்துல 14 இடத்துல 12 இடத்துல 3 இடத்துல ஒரு வினா. இப்படி ஒரு உருவம் உங்களுக்கு தரப்பட்டு பாருங்க. இப்படி ஒரு உருவம் தந்துட்டோம். தந்துட்டு 27ஆம், 28ஆம் வினாக்களில் கூடுகளில் உள்ள எண்களுக்கு இடையிலான தொடர்பினை விளங்கிக் கொண்டு 25, 26 25வது 2வது விட 26க்கும் 2வது. சரி பாப்போம். இந்த 27, 28ஆம் வினாக்களில் உள்ள கூடுகளில் உள்ள எண்களுக்கு இடையிலான தொடர்பினை விளங்கிக் கொண்டு எந்த கேள்வி டவுட்? டவுட் போட்டோ எந்த கேள்வி டவுட்? டவுட் நம்பர் சொல்லுங்க. யார் டவுட் போட்டால்? கேளுங்க, சொல்லுங்க. டவுட் கேட்டால் யாரு? ஹலோ, யார் டவுட் கேட்டமா? டவுட் கேட்ட அபி அப்னான் சொல்லுங்க. ஹலோ அபி, ஹலோ 26வது கேள்வி. 26வது 2வது வரும். அது படம் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கிற அந்த படத்தை நான் சரியான படத்தை எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு அனுப்பி விடுறேன். சரியா? சார், முதலாவது விடையும் அதே மாதிரி தானே சார் இருக்கு? அதான் அந்த படத்துல 2 ஒரே மாதிரி இருந்துச்சு. படம் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்குது. 2வது விடதான் கொடுத்துக்கிறோம். 2 ஒரே படம் மாதிரி இருக்கு. நான் சரியான படத்தை எடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரி சார். சரியா? இந்த விதமா பாருங்க. மாஹிர்
ஒரு ஆள் கிளாஸ் முடியறதுக்கு ஒரு டவுட் கேட்டதுதான் 2 கேள்விகளும் முடிக்கிறது. சொல்லுங்க மாவீர் குமைட். சொல்லுங்க குமைட். ஹலோ 23வது 24வது சார். 23ம் 24ம். அந்த 23வது வினாவை பாருங்க. 23வது வினா 23ம் 24ம் ஒரே விஷயம். 4 பேர் இருக்காங்க. ராணி, இராணி, அடுத்தவர் சுதன், அடுத்தவர் சீதா, அடுத்த ராமன். இப்படி 4 பேர் காணப்படுறாங்க. இந்த 4 பேரும் ராணி, சுதன், சீதா, ராமன் இந்த 4 பேருக்கும் அவங்க எடுத்த புள்ளிகள் தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட தரவு தரப்பட்டிருக்கிறது. அந்த தரவுகளை முறையாக குறிப்பதனூடாக வினவப்பட்ட வினாக்குரிய விடையை இலகுவா செய்யணும். அதுல முதலாக சொல்லுறாங்க, ராமனை விட 5 புள்ளிகள் கூடுதலாக ராணி பெற்றதுடன். அவர் ராமனை விட ராணி கூடுதலான புள்ளிகள் பெற்றால் ராமன் கீழடிப்பார், ராணி மேலடிப்பார். எத்தனை புள்ளிவ கூட எடுத்துக்கிறான்னா 5 புள்ளி கூட எடுத்துக்கிறார் ராமனை விட. விளங்கிட்டா? சொல்ல விளங்குதா? ஹலோ தம்பி சொன்ன விளங்குச்சா? சொல்ற விளங்குச்சாரு? ஆம் சார். சரி, அதுக்கு பிறகு சொல்றாங்க பாருங்க. நீங்க கலைக்கதான் நான் சொல்லல. கூடுதலாக 5 புள்ளிகளை பெற்றதுடன் சீதா சுதனை விட 10 புள்ளிகள் குறைவாக பெற்றார். இப்ப சீதா அடுத்த சுதன் இவங்க 2 பேரும். இதுல சீதா குறைவா பெற்றீங்க. யாரை விடனா சுதனை விட 10 புள்ளிகள்னா சுதனுக்கு 10 புள்ளி கூட இருக்கு. அடுத்தது இப்ப இது ரெண்டையும் தொடர்புபடுத்துறான். எப்படி தொடர்புபடுத்துறாங்கன்னு சொன்னா, சீதா ராணியும் சீதாவும் சமனான புள்ளிகளை பெறாங்க. இந்த ராணி இருக்கிற இடத்துலதான் சீதா இருக்கிறா. அப்ப சீதா இடத்துல வந்துடுவா. சீதாக்கு மேல யார் இருக்கிறதா? சுதன். இது விளங்குதா? இது ஆம் சார். சரி, ஓகே. இப்ப பாப்பா இனி கேள்விக்குள்ள பாருங்க. முதலாவது கேள்வி கேட்டுக்கிறவங்க உங்களோட ஆகக்கூடிய புள்ளிகளை பெற்ற யாரு? ஆகக்கூட புள்ளிகளை பெற்றால் சுதன். ஆக மேல சுதன். அடுத்த சீதா பெற்ற புள்ளிகளின் மொத்தம் 48. இது 48. கேட்டது ராமன் பெற்ற புள்ளியை காணது. சீதா 48. 48 விட 5 குறைச்சா 43 வந்து. விளையாட்டாமோ விளையாட்டா? ஆம் சார். சரி, இப்ப நானும் அந்த 25வது 26வது எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இல்ல படம் தெளிவு இல்லாம இல்ல, உங்களுக்கு இதோட சனடைய நிறைய கேள்விகளை அனுப்பி அதை நாங்க செய்வோம். இப்ப என்னோட 27வது வினாவை பாருங்க. 27வது வினாவை பாருங்க. இந்த 27வது வினாவுல ஒரு எண்கோளம் தரப்பட்டு, எண்கோளம் எப்படி உருவாகுதுன்னா, இந்த 2 எண்களை கூட்டி 8 6 கூட்டிக்க இந்த 14 வருது. பிறகு 7 5 கூட்டுப்பட்டு இந்த 12 வருது. ஆகவே 3ஓட 4 கூட்டினா
3 4 சேர்ந்து 7 வரும். ஒரு இடத்துல 7 வரும். அதே போல ஒரு இடத்துல 3 வரணும்னா ஒரு இடத்துல 2 இருக்கு. ஏன்னு சொன்னா 1ஐயும் 2ஐயும் கூட்டைக்கதான் எங்களுக்கு விட 3 வரும். 1ஐயும் 2ஐயும் கூட்டைக்கதான் விட 3 வரும். விளங்கிட்டா இது? Latif, விளங்கிட்டா Latif? Latif? Latif விளங்கிட்டா? Latif? Sajes விளங்கிட்டா? Sajes விளங்கிட்டா? Hello? Sahari விளங்கிட்டா? Sahari? Pas Sahari? Sahari? Amri விளங்கிட்டா? Amri? Amri? Yes, sir. விளங்கிட்டா கேள்வி? Yes, sir. Okay. சரி அடுத்தது போவோம். அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை கவனிங்க. 28வது வினா. 28வது வினா. இப்படி ஒரு படம் தந்திக்கிறோம் 28வது வினா. இதே போல ஒரு படம் தந்திக்கிறோங்க. இந்த படத்துல 4, இதுல விநாயகன், இதுல 8, இதுல 3, இதுல 5, இடத்துல 15, இடத்துல 18, இடத்துல 18, இதுல விநாயகன், இடத்துல 8, இடத்துல 8, 6, 2, 8, 7, 1 அதிகம். சார் இந்த வினாவுக்குரிய விட எவ்வாறு வந்துருந்தா? இந்த வினாவுக்குரிய விட எங்களை எப்படி வந்துச்சு சொன்னா, நீங்க ஒவ்வொரு பாக்ஸா பாக்கணும். 5 3 சேர்ந்து கவனிங்க. இந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டிட்டு 8 வந்துச்சு. 7 1 கூட்டினாலும் 8 வரும். அந்த துண்டு முடிச்சு. இங்க 2 6 சேர்த்தா 8. ஆகவே இவ்வளவுல 8 வரணும்னா 4ஓட 4 சேரணும். எனவே இவ்வளவுல 4 வரும். 4ஓட 4 சேர்த்தா எங்களுக்கு 8 வந்து. அடுத்தது பாருங்க. அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த 3ம் சேர்ந்தா 6ம் 8ம் பாருங்க, 6ஐயும் 8ஐயும் 7ஐயும் கூட்டு. அதே போல இங்க 4ஐயும் 8ஐயும் 3ஐயும் கூட்டி பாருங்க. 12 3 15. அப்ப இந்த 3ம் கூட்டுப்பட்டு இது வருது. அதே போல 6ம் 8ம் 7ம் கூட்டுப்பட்டு இது வருது. 6 மட்டும் 14, 14 7 21. ஆகவே இடத்துல 21 வந்து. அதே போல இந்த 3 கூட்டா இது வருது. 18 3 11, 11 7 18. இந்த 3ஐயும் கூட்டினா இது வருது. எனவே எங்களுக்கு இந்த வினாவுக்குரிய விடையாக 4,21 போடலாம். அல்லது 21,4 போட்டாலும் சரி போடலாம். 4,21 அல்லது 21,4 போட்டாலும் எங்களுக்கு என்ன செய்வாங்க சொன்னா சரி போடுவோம்.
இப்ப எங்களோட 29வது 30வது வினாக்கு போ. 29 30வது வினாக்கு. இதுக்கு நீங்க உங்களோட பேப்பர்லயே பென்சிலை பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியா விடும். பேப்பர்லயே பென்சிலை பயன்படுத்தி இதுல ஒரு படம் வந்து அந்த படத்தை கீறுறதுக்கு எனக்கு டைம் போகும். ஆனா ஒரு பேப்பர் அங்க எழுதுறதால அதை ஈஸியா செய்யணும். இந்த வினாக்கு விட இப்படி ஒரு படம் தரப்படுது. இந்த படத்துல சரி அவனுக்கு ஒவ்வொரு படத்தோடையும் போர்த்த மாதிரி ஒரு படம் தந்துட்டு உங்களுக்கு இந்த இடையால இங்க ஒரு படம் கீழிக்கும். இடையால ஒரு படம் ஒன்று கீழப்படும். இடையால ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுட்டான் பாரு. இடத்துல இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று கிடக்கு. அந்த பாக்ஸ் உண்மைக்கு இப்படி இங்க வந்துட்டணும். இதுல அந்த விடுபட்ட துண்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விடுபட்ட துண்டுகள் எங்க இருக்கிற இத நிமிர்த்தி விட்டா, இந்த படத்தை நிமிர்த்தி விட்டா இந்த 2வது இருக்கிற படம் வரப்போகுது. கருப்பா இதுக்குள்ள உள்ளதெல்லாம் மறைஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த படத்துல. இதை நிமிர்த்தி விட்டா இப்படி நிமிர்த்துறாங்க. இப்படி நிமிர்த்திக்க இந்த துண்டு வருவது நடுவுல பாருங்க. நடுவுல சின்ன சதுரம் ஒன்று வருவது. அடுத்த இங்கே நடுவுல சின்ன சதுரம் ஒன்று வருவது. ஆவைகளுக்கு விட 2வது விட பொருத்தமா இருக்கு. இந்த படத்தை நீங்க சரியா எடுத்து கேள்வி பாத்தீங்கன்னா அதுல இந்த துண்டு உள்ளுக மறைஞ்சிருக்கிற துண்டு தான் இது 2. மெயினா உள்ளுக 2 துண்டு மறைஞ்சிருக்கு. ஆகவே 2வது விடதான் அதுல உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். படத்தை நீங்க பென்சிலால கீறி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இப்படி பெரிய பிளாங்கா இருக்கு.
அந்த பிளாங்கா உள்ள துண்டுக்குள்ள 2 துண்டு கிடக்கு. அப்ப எங்களுக்கு 2வது படம் அந்த வினாவுக்குரிய விடையாக வரும். 2வது படம் எங்களுக்கு அந்த வினாவுக்குரிய விடையாக வரும். நீங்க என்ன செய்யுங்கன்னா இதே முறையில நான் உங்களுக்கு இந்த 2 அனிமேஷன் செஞ்சு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல காட்டுறேன் எப்படி வருது. உங்களோட 30வது வினாவையும் இதே முறையில பிரிப்பாரு. உங்களுக்கு தரப்பட்ட 30வது வினாவை இத நீங்க மீண்டும் என்ன செய்யுங்கன்னா உங்களோட இதுல கொஞ்சம் செஞ்சு பாருங்க. இதே முறையில பிரிச்சு உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல ஏற்கனவே 2 படத்துல தெளிவுள்ள ஒரு படம் தெளிவு அது உங்களுக்கு 26வது வினாவுக்குரிய ஒரு தெளிவான படத்தையும் இந்த 2 படமும் உண்மைக்கு எப்படி வந்துச்சுன்றத எனிமேஷன் முறையில உங்களுக்கு செஞ்சுவாங்க. சரி, அடுத்த வினாவுக்குள்ள போவோம். 30வது உங்களுக்கு பயிற்சி. நீங்க செஞ்சு பார்த்துட்டு சரியான விடையை கண்டுபிடிங்க. இதே மாதிரி பிரிப்பார். அது 2 நாள் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கட்டாயமா செஞ்சாங்க. இப்ப பாருங்க 31ஆம் 32ஆம் வினாக்களில் காணப்படும் சொற்களை நன்கு விவரிக்கின்ற கூற்றினை தெரிவு செய்து அதற்கு கோடிடுக. 31ஆம் 32ஆம் வினாக்களில் காணப்படும் சொற்களை நன்கு விவரிக்கின்ற கூற்றினை தெரிவு செய்து அதற்கு கோடிடுக. முதலாவது செல்லுக்கிழக்கான 31வது 30வது உங்களோட ஹோம்வொர்க் தான். 30வது படத்தையும் பீறி பாருங்க ஹோம்வொர்க். நான் அடுத்த கிளாஸ்ல அது சரியான விடை உங்களுக்கு சொல்லித்தரேன். 30வது. ஓகே, இப்போ 31வது வினா பாருங்க. 31வது வினா வங்கி என்பது வங்கினா என்னன்னு சொல்லிருக்காங்க. வங்கி என்பது முதலாவது விட சொல்லிக்கிறாங்க. வங்கின்றது பண கொடுக்கல் வாங்கல் செய்யும் இடம். வங்கின்றது பண கொடுக்கல் வாங்கல் செய்யும் இடம். 2வது விட சொல்லிக்கிற பணத்தை சேமிக்கும் இடம். 3வது விட சொல்லிட்டாங்க பணத்தை கடனாக வழங்கும் இடம். வங்கியில சேமிப்பு நடக்கும், கடன் கொடுப்பாங்க, பணப்பரிமாற்றம் நடக்கும். ஆகவே மிக பொருத்தமான விட பண கொடுக்கல் வாங்கல் செய்யும் இடம் என்றதுதான் எங்களுக்கு மிக பொருத்தமான விடையாக வரும். பண கொடுக்கல் வாங்கல் செய்யும் இடம். அடுத்த 32வது பாருங்க தொழிற்சாலை. 32வது வினா சொல்லுகிறார் தொழிற்சாலை. தொழிற்சாலைனா என்னன்னு கேட்கிறாங்க. தொழிற்சாலைன்றது பொருட்களை பரிவர்த்தனை செய்யும் இடம், பொருட்களை உற்பத்தி செய்யும் இடம், பொருட்களை விற்பனை செய்யும் இடம். தொழிற்சாலை என்பது பொருட்களை உற்பத்தி செய்யற இடமாக இருக்கு. தொழிற்சாலை என்பது பொருட்களை எங்களுக்கு உற்பத்தி செய்யற இடமாக இருக்கும். இப்ப அடுத்த பாகம் 32வதுக்கு 31வதுக்கு 3வது விட ஒரு ஆள் போட்டியில்லை. 31வதுக்கு 3வது விட வராது. வங்கின்றது பண கொடுக்கல் வாங்கல் செய்யற இடம் தான் பொருத்தமான. வங்கியில பண கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. ஓகே, 1வது குட். இப்ப என்னோட 33வது 34வது வினாவையும் பாருங்க. 33 34வது வினா நாம தேவன்ற பாருங்க. 33 34 சரி கவனிங்க. 33ஆம் 34ஆம் வினாக்களுக்குரிய சரியான விடையின் கீழ் கோடிடுக அப்படின்னு. 33 34ஆம் வினாக்களுக்குரிய விடை சரியான விடையின் கீழ் கோடிடுக அப்படின்னு உங்களுக்கு ஒரு வினா கொடுத்தாங்க. 33 34ஆம் வினாக்களுக்குரிய சரியான விடையின் கீழ் கோடிடுக. குறிஞ்சி மாகாணத்தில் பூங்குடி கிராமத்தில் வீடுகளில், குறிஞ்சி மாகாணம் அதுல பூங்கொடி கிராமம், அங்குள்ள வீடுகள்ல அப்படி தெளிவா விஷயத்த விளங்குவோம். குறிஞ்சி மாகாணம், பூங்கொடி கிராமம்,
அங்குள்ள வீடு. அந்த வீடுகள்ல போக்குவரத்துக்காக சைக்கிள் அல்லது மோட்டார் சைக்கிள் காணப்படுது. அங்குள்ள ஆட்கள் பயணிப்பதற்காக ஒன்று சைக்கிளை பயன்படுத்துறாங்க அல்லது மோட்டார் சைக்கிளை பயன்படுத்துறாங்க. இவை இரண்டும் உள்ள ஒரு வீடும் இல்லை. எந்த ஒரு வீட்டிலையும் மோட்டார் சைக்கிளும் இல்லை. ஒன்று சைக்கிள் இருக்கும் அல்லது மோட்டார் சைக்கிள் இருக்கும். ரெண்டும் வச்சிருக்கிற எந்த வீடும் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிறது. இப்போ குறிஞ்சி மாகாணத்துல பூங்குடி கிராமத்துல உள்ள ஆட்கள் அவங்களோட போக்குவரத்துக்காக ஒன்று மோட்டார் சைக்கிளை பயன்படுத்துவாங்க அல்லது சைக்கிளை பயன்படுத்துவாங்க. ஆனா எந்த ஒரு வீட்டிலையும் ரெண்டும் இல்ல. குறிஞ்சி மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள் உள்ள வீடுகள் குறிஞ்சி மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள் உள்ள வீடுகள் பூங்குடி கிராமத்தில் மாத்திரமே உண்டு. குறிஞ்சி மாகாணம்னா இந்த குறிஞ்சி மாகாணத்தை பொறுத்த மட்டும் நிறைய கிராமங்கள் இருக்கு. அதுல ஒரு கிராமம் பூங்குடி கிராமம். அந்த கிராமத்துல மட்டும்தான் அந்த மாகாணத்திலேயே மோட்டார் சைக்கிள் மாத்திரம் இருக்கான். மோட்டார் சைக்கிள் இருச்சு அந்த கிராமத்துல மட்டும்தான். இவ்விவரங்களின்படி உறுதியாக கூறக்கூடியது யாதுன்னு இருக்கிறது. இந்த விவரங்களின்படி உறுதியாக என்னத்தை கூறுவீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதுல முதலாவது சொல்லிக்கிற பாருங்க. முதலாவது குறிஞ்சி மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள் உள்ள வீடுகள் சைக்கிள் உள்ள வீடுகளை விட அதிகம். இதெல்லாம் சொல்லுகிறாங்க. குறிஞ்சி மாகாணத்துல மோட்டார் சைக்கிளும் காணப்படுது, சைக்கிளும் காணப்படுது. அதுக்கு வேண்டிய மோட்டார் சைக்கிள் கூட சொல்லல. ஆகவே முதலாவது கூற்றால எங்களுக்கு முடிவு எடுக்கிறார். இரண்டாவது கூற்ற பாருங்க. சைக்கிள் மோட்டார் சைக்கிள் இரண்டும் உள்ள வீடுகள் எதுவும் பூங்குடி கிராமத்தில் இல்லை. இது தெளிவான விட. மேல அதைத்தான் சொல்லிக்கிறாங்க. பூங்குடி கிராமத்துல மோட்டார் சைக்கிளும் இருந்துச்சு, சைக்கிளும் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு வீட்டிலையும் ரெண்டும் இல்லை. அதைத்தான் சொல்றாங்க. அதுல இரண்டாவது விடையாக சைக்கிள் மோட்டார் சைக்கிள் இரண்டும் உள்ள வீடுகள் எதுவும் பூங்குடி கிராமத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. ஆகவே ரெண்டையும் வச்சிருக்கிற வீடு இல்லை. எனவே இரண்டாவது விட பொருத்தம். நான் மூணாவது வாசிச்சு பார்ப்போம். குறிஞ்சி மாகாணத்தில் பணக்காரர்களின் வீடுகளில் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் இரண்டும் இருந்தன. குறிஞ்சி மாகாணத்துல பணக்காரர்களோட வீட்டுல இருக்கிற ஒன்றும் தேவையில்லை, மரியகாராக்கட்டையும் இருக்கலும். எனவே எங்களுக்கு மிக பொருத்தமான விட இரண்டாவது விடையாக அமையும். இப்ப கூட அந்த 34வது வினாவை கொஞ்சம் வாசிப்போம். 34வது வினாவை கொஞ்சம் வாசிக்கலாம். 34வது வினாவை கொஞ்சமா வாசி. சரி வாசிப்பீங்க. 34வது வினாவை கவனி. மனிதன் ஒருவன் படம் ஒன்றை காட்டி பின்வருமாறு கூறினான். ஒரு மனிதன் ஒரு படத்தை காட்டிச்சு. ஒரு மனிதன் நிற்கிறார். இந்த மனிதன் நேரா போய் படத்தை பார்த்து சொல்ற ஒரு மனிதன் ஒரு படம் ஒன்றை காட்டி பின்வருமாறு கூறினான். எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை. இவருக்கு சகோதரன் அண்ணனும் இல்லை,
தம்பியும் இல்ல, அக்காலும் இல்ல, தங்கச்சியும் இல்ல. எனக்கு இல்ல, அப்படிலாம் யாரும் இல்லை. இருந்த போதும் இப்படத்தில் இருப்பவரின் தந்தை, இந்த படத்தில் இருக்கிற தந்தை, இவர தந்தை எனது தந்தையாரின் புதல்வர் ஆவார். இந்த இந்த படத்துல இருக்கிறார், இந்த போட்டோவை பார்த்து சொல்றார், இந்த படத்துல இருக்கிறார், இந்த படத்துல இருக்கிறவர் எந்த தந்தை புதல்வர் ஆவார். இம்மனிதன் யாருடைய படத்தை காட்டினான்னு வந்துச்சு. இந்த மனிதன் யாரோட படத்தை காட்டினா அப்படி சொல்றார். இவர் சொல்றார், எனக்கு தந்தை சகோதரனோ சகோதரியோ இல்ல. இந்த போட்டோல இருக்கிற இந்த இவர் எனக்கு சகோதரனோ சகோதரி இல்லை. இருந்த போதும் இப்படத்தில் இருப்பவரின் தந்தை, இந்த இருக்கிற படத்துல இருக்கிறார்கள் தந்தை, இந்த படத்துல ஒரு ஆள் இருப்பாரு, அவரோட தந்தை. இதுல ஒரு ஆள் இருக்காரு, தம்பி ஒரு ஆளு, நான் ஒரு ஆள் இருக்காரு. இவரோட தந்தை, இவருக்கு ஒரு தந்தை இருப்பார். அந்த தந்தை, இவரோட தந்தை எனது தந்தை யாரு, இவரோட தந்தை. இந்த படத்துல இருக்கிற தந்தை எந்த தந்தை யாரு, புதல்வர். அப்ப அவன் யார சொல்றான்னா தன்னைத்தான் சொல்றான். எனவே இந்த வினா விட வருது, இம்மனிதன் யாருடைய படத்தை காட்டினான், தனது படத்தை காட்டு, தன்னை படத்தை காட்டி போட்டு சொல்றான். இந்த படத்துல இருக்கிற தந்தை, இந்த படத்துல இருக்கிறார், இந்த படத்துல இருக்கிற தந்தை எனது தந்தை யாரு, எந்த தந்தையார புள்ள. இப்ப எந்த தந்தைய புள்ளா ஒன்று சகோதரன் சகோதரி இருக்கணும், எந்த சகோதரன் சகோதரி இருக்கணும். எனக்கு சகோதரன் சகோதரி இல்லாட்டி அவன் தந்தை என்னதான் சொல்லிக்கிறார். அப்ப அந்த மனிதன் யாருடைய படத்தை காட்டினான்டா, தனது படத்தை காட்டித்தான் அப்படி சொல்லிக்கிறார் விடுவாங்க. இப்ப எங்களோட அடுத்த வினாக்குள்ள போவோம். அடுத்த வினா 35, 36 போவோம். அது ஒரு பந்தி கேள்வியா இருக்கு பாருங்க. 35, 36. சரி, இந்த கேள்வி காணுங்க. 35, 36 வினாக்களுக்கு பொருத்தமான விடயங்கள் போடுங்க. இது கண்ணனை கவரும், இது கண்ணை கவரும் அழகு மிக்க பிரதேசம். ஒரு ஊரை பத்தி சொல்றாங்க, கண்ணை கவரக்கூடிய அழகு மிக்க பிரதேசம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்து காணப்படுகின்றன. இது கண்ணை கவரும் அழகுமிக்க பிரதேசம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்து காணப்படுகின்றன. நான் மேல் மாடியில் உள்ள எனது அறை ஜன்னலை திறந்து பார்க்கும் போது கண்ணு கட்டிய தூரம் வரை பரந்த வயல்களும் தென்னந்தோப்புகளும் வேறு மரங்களும் மனதை மயக்கும் காட்சிகளாக காணப்பட்டன. நான் இங்கு வந்து சில நாள்களே கடந்துள்ளன. இந்த அழகிய சுற்றாடல் மகிழ்ச்சி அளித்துள்ள போதும் இதனை மீறிக்கொண்டு ஓர் இனந்தெரியாத துன்பமும் மனதின் அடித்தளத்தில் இருந்து எழுந்து கொண்டிருக்கிறது. எனது உறவினர்களினதும் நண்பர்களினதும் நினைவே இதற்கு காரணமாகும். கல்விக்காக எவ்வளவு தூரமான இந்த இடத்திற்கு வருகை தந்த இத்தகைய துன்பத்தை எழுப்பக்கூடும் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. அவர்கள் கல்விக்காக வந்திருக்கிறார், இப்படி ஒரு துன்பம் வரும் அவர் ஒருபோதும் நினைக்கலன்னு சொல்றார். ஆனா அவர் போனது இயற்கையோட பொருந்திய ஒரு சூழலுக்கு போயிட்டார். நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. இது கண்ணை கவரும் அழகு மிக்க பிரதேசம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்து காணப்படுகின்றன. நான் மேல் மாடியில் உள்ள எனது அறை ஜன்னலை திறந்து பார்த்த போது கண்ணு கட்டிய தூரம் வரை
பரந்த வயல்களும் தென்னந்தோப்புகளும் வேறு மரங்களும் மனதை மயக்கும் காட்சிகளாக காணப்பட்டது. நான் இங்கு வந்து சில நாள்களே கடந்துள்ளன. இந்த அழகிய சுற்றாடல் மகிழ்ச்சி அளித்த போதும் இதனை மீறிக்கொண்டு ஒரு இனந்தெரியாத துன்பமும் மனதின் அடித்தளத்தில் இருந்து எழுந்து கொண்டிருக்கு. எனது உறவினர்களினதும் நண்பர்களினதும் நினைவே இதற்கு காரணமாகும். கல்விக்காக இவ்வளவு துயரமான இந்த இடத்திற்கு கல்விக்காக இவ்வளவு தூரமான இந்த இடத்திற்கு வருகை தந்தது இத்தகைய துன்பத்தை எழுப்பக்கூடும் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று அவர் கவலைப்படுறார். முதல்ல கேட்டு கிடக்கு, இங்கு கூறப்படும் மனிதர் வெளிநாட்டவரா? தூர பேசிருக்கிறார், ஆனா அவர் வெளிநாட்டவரா? ஆமா இல்லையான்னு சொல்லலாம். அவர் உள்ளூர்ல இருந்து ஒரு வெளியூருக்கும் போயிருப்பார். ஆகவே அதுக்கு பொருத்தமான விட சொல்ல முடியாது. அடுத்தது, இங்கு கூறப்படும் பல்கலைக்கழக மாணவரா? அதையும் சொல்லலாம். அவர் பல்கலைக்கழக மாணவர் அறிஞரும் அல்லது வேறொரு ஸ்கூலுக்கு போய் போர்டிங்ல படிச்சிட ஒரு ஆள் அறிஞர். எனவே அது பல்கலைக்கழகம் கன்ஃபார்மா சொல்லலாம். ஆகவே அதையும் எங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே 35, 36ஆம் வினாக்களுக்கு விட சொல்ல முடியாதுன்னு வந்து. இப்ப நாங்க பார்க்க போறோம் 37, 38 உங்களுக்கு படங்களுடன் தொடர்புட்ட ஒரு 2 வினாக்கள் வந்து எனக்கு கவனிங்க. படத்தை பாருங்க. அப்படி ஸ்லைட்ல பாருங்க. 37ஆம் 38ஆம் வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கு பல்வேறு வடிவங்களை வெவ்வேறு இயல்புகள் கொண்டு பின்வருமாறு உருக்களை பயன்படுத்தி வெவ்வேறு இயல்புகள் கொண்டு பின்வருமாறு இதுல ABCDEFGHIJKL என்று சொல்லி உங்களுக்கு மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 உருவங்கள் தரப்பட்டுச்சு. ஒத்த இயல்புகள் உள்ள 3 உருக்களை காட்டும் விடைகள் போடலாம். ஒத்த இயல்பை காட்டும் படம். அப்படி ஒத்த இயல்பை காட்டுற அதுல ஒத்த இயல்பை பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்க, விடையை பார்த்தா சியும் எஃப்பும் கேயும் தரப்பட்டுச்சு. இந்த சி ஒரு முக்கோணத்துக்கு நிறந்தாட்டு கிடக்கு. ஒரு எஃப் வந்து ஒரு சதுர 2ஆ போகுது. அப்ப ஒத்த இயல்பு அங்க இல்ல. கே வந்து ஒரு சரிவகம் சொல்ற அதுக்குள்ள ஒரு வட்டம் வச்சுக்கிட்டு. 2வது பாருங்க பி இருக்கு. ஒரு பில சரி நடுவே 2ஆ பிரிச்சு அதுல மைய புள்ளிய காட்டிக்கிறது. ஈலையும் என்ன செஞ்சிருவோம்னா அதுல மைய புள்ளியோட காட்டிக்கலாம். அடுத்தது ஜிலையும் அதுல மைய புள்ளிய காட்டிக்கிறது. எனவே எங்களுக்கு 2வது விட பொருத்தமா இருக்குல்ல. எதுக்கு 3வது விடையே பார்ப்போம். 3வது விடையை பார்ப்போம். 3வது விட முதலாவது டி போட்டு அதுக்கு பிறகு எச் போட்டுட்டாங்க. ஆகவே பொருத்தம் இல்லாம வந்துட்டு நிறந்திட்டப்பட்டது. எனவே எங்களுக்கு மிக பொருத்தமான விட 2வது விடையாக அமையும். 38வது பாருங்க. 38வது ஒத்த இயல்புகள் இல்லாத 3 உருக்களை காட்டும் விடைகள் போடுங்க. ஒத்த இயல்பு இல்லாத. அப்ப அதுல முதலாவது பாட்டுகளை பாருங்க. அதுல முதலாவது விட உங்களுக்கு ஒத்த இயல்பு இல்லாத 3 உருவங்கள் போட்டு முதலாவது விட போட்டுருக்கு. CIL என்று போடுங்க. சி ஒத்த இயல்பு சியும் ஐயும் எல்லும் உண்மைக்கு அதுல ஒத்த இயல்பு இல்லை. அதாவது AF எல்லாம் பாருங்க, எல்லாம் நடுவான கோடு போட்டு பிரிச்சாங்க. AFL நடுவான கோடு போட்டு அது ஒத்த இயல்பு. அடுத்து DIK அதுவும் ஒத்த இயல்பு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு மைய புள்ளிகள் காட்டிக்கிறது. எனவே எங்களுக்கு 38வது மிக பொருத்தமான விட 38வது மிக பொருத்தமான விட முதலாவது விட ஒத்த இயல்பு இல்லாதது. ஒத்த இயல்பு இல்லாதது 38க்கு மிக பொருத்தமான விடையாக முதலாவது விட வந்து. இப்ப அடுத்ததை பாருங்க. 39, 40வது வினாக்களை நீங்க கொஞ்சம் பாருங்க, பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செஞ்சேன் 39, 40வது வினாக்கள்.
சரி, அந்த 39ஆம் 40ஆம் நாட்கள் பாருங்க. இதுல சொல்லிக்கிறாங்க 2000ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு A, B, C, D எனப்படும் 4 பாடசாலைகள் 4 பாடசாலைகளிலே 4 பாடசாலைகளிலே புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை போட்டியிட்டது. இது அங்க தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை. அதனால் பாடசாலையிலேயும் தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை. தோற்றுன எல்லா மாணவர்களும் சித்தி அடையவில்லை, தோற்றிய மாணவர்களும் எண்ணிக்கை. அந்த 4 பாடசாலையிலேயும் தோற்றிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இங்கே தரப்பட்டிருக்கிற. இது 4 பாடசாலைகளிலேயும் சித்தி அடைந்த மாணவர்கள் எண்ணிக்கை. இது 4 பாடசாலையிலேயும் தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை. உங்களுக்கு கணக்கு சித்தி அடைந்த பிள்ளைகளில் பெண் பிள்ளைகள் 5ல் 1 பங்கினர் எனில் 4 பாடசாலைகளிலும் சித்தி அடைந்த ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கைதான். மொத்தம் சித்தி அடைஞ்ச மொத்த பிள்ளோட எடுத்து கூட்டிங்கன்னு சொன்னா 90 கூட்டணும், 50 கூட்டணும், 20 கூட்டணும், அங்கால 40 கூட்டணும். 4 பாடசாலை கூட்டா 0, 14, 16, 20 மொத்தம் 200 பிள்ளை சித்தி அடைஞ்சிட்டாங்க. 14, 16, 20. இந்த 20ல 5ஆ பிரிச்சா 20 5ஆ பிரிச்சா 200 5ஆ பிரிச்சா 40 40 40 40 40 வரும். 5 தர 40 200. அப்ப அதுல ஒரு துண்டு, இந்த 5ல ஒரு துண்டு தான் 40. அப்ப இந்த 40 பேர் பெண்களாக இருந்தா மிச்சம் உள்ள 160 பேரும் ஆண்களாக இருப்பாங்க. மிச்சம் உள்ள 160 பேரும் எங்களுக்கு ஆண்களாக காணப்படுவாங்க. எனவே பாடசாலை சித்தி அடைந்த ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கிறாங்க விட 160. 160. அடுத்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை 5ல் 1 பங்கினர் மட்டுமே சித்தி அடைந்தார்கள். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 5ல் 1 பங்கினர் மட்டும் சித்தி அடைந்த பாடசாலை என்ன இருக்காங்க? 5ல் 1. உதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 5ல் 1 வரணும்னா இப்ப நாம பார்ப்போம். ஏன்ற பாடசாலை எடுத்தீங்கன்னா 50. இந்த 50 பேர் 250 பேருக்கு 50 பேர் தான் பாஸ் பண்ணிட்டாங்க. 250 பேருக்கு 50 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஏன்ற பாடசாலையில 250 பேர். ஏன்ற பாடசாலை எடுத்தீங்கன்னா மொத்த மாணவர்கள் 250. அங்க சித்தி அடைஞ்ச மாணவர்கள் 50. ஆகவே 250ல 5ல 1 தான் 50. 250ல 50 5 தரங்கள் காணப்படும். 250ல 50 5 தரம் காணப்படும். எனவே எங்களுக்கு 40வது வினாவுக்குரிய விட முதலாவது விட வரும். 40வது வினாவுக்குரிய விட முதலாவது விட வரும். இதுல இந்த பேப்பர்ல நாங்க 2000 ஆண்டு பகுதி 1க்குரிய கேள்விகள் வினாக்கள் பிடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் ஆழமான கேள்விகள் எல்லாம் நாங்க அதுல பகுதி 2ஐயும் 2003ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 வினாக்களையும் வருகின்ற வகுப்புகள்ல நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். செய்யக்கூடிய கேள்விகளை நீங்க செய்து பார்த்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம்.